வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது பீட்ஸ் ஒர்க் பண்ண ஃபேன்சி சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பீட்ஸ் வச்சு ஒரு ஃபேன்சியான ஒரு மாடல் பார்ட்டிக்கெலாம் கட்டுற மாதிரி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ சாரீ பார்க்கலாம். இப்போ சாரியில் இது மிஷின்லேயே தச்சு விட்டுருக்காங்க. இது முந்தான பகுதியில் இந்த மாதிரி பெரிய டிசைன் இருக்குது. உள்பக்கம் எல்லாமே சின்ன சின்ன ரவுண்டு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாரீ ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்குது. இப்போ இது ப்ளவுஸோட கிளாத்து. இதில் பைப்பிங் இருக்கிற கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் பீட்ஸு அப்புறம் சின்ன சைஸ் பீட்ஸும் எடுத்து வைக்கலாம். இது சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்து 1/4 மீட்டர் தேவையானது. பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கேன்வாஸ் எடுக்கலாம். 2ஆக மடித்து கிளாத்தோட மடிப்பு பாகம் பக்கமாக மடிப்பு பாகம் வர்ற மாதிரி வைங்க. ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து எப்போதும் தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. 9.5 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். மேலே நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் வர அளவு 2.25 இன்ச் இருக்குது. அதை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. இப்போ உள்பக்கம் ஒரு 1/4 இன்ச் அளவு வர்ற மாதிரி, வெளிப்பக்கம் 1/2 இன்ச் வர்ற மாதிரி இந்த பாட் நெக் ஷேப்பில் வரைகிறேன். இதுக்கு வெளிப்பக்கம் இந்த வளைவாக வருது பாருங்கள், அதுக்கு வெளிப்பக்கம் 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த சைட்லேருந்து இந்த 2 இன்ச்சுக்கு அப்படியே வரைஞ்சிட்டு அதை அப்படியே இந்த நெக்கு பகுதியில் கொண்டு முடிக்கலாம். அப்புறம் இதுக்கும் வெளிப்பக்கம் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த சைடில் 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு அதிலிருந்து இந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அந்த சைடு வரைக்கும் வரைஞ்சிட்டு மேலே அந்த நெக்குக்கு வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். கொஞ்சம் பகுதி 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி இந்த கீழே அந்த லைனோட கொண்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ வெளிப்பக்கம் வரைஞ்சிருக்கிற லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக வரைஞ்ச லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வெளிப்பக்கம் நம்ம டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் இந்த சைடு நமக்கு இதில் ஒரு டிசைன் வரும். மேலே வரைஞ்சிருக்கிற லைன் தான் நெக்கோட அளவு. இப்போ உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். ஷோல்டர் அளவு நெக்கோட அளவு எல்லாமே மாறாமல் சரியான அளவுக்கு வரும். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே பீஸ் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நல்லா அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். இதோட நீளம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். சைடில் 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இது ஒரு கோவி வடிவமாக வரைஞ்சி விடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் இந்த பாலி காட்டன் கிளாத்தை வச்சு அயன் பண்ணியாச்சு. இப்போ தைக்கிறத பார்க்கலாம். இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இருக்குது. 2 பீஸும் சேர்த்து நம்ம வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். இப்போ இந்த கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. ரெண்டு சைடுமே தைச்சி முடிச்சாச்சு. கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கிராஸ் பீஸ் 3/4 இன்ச் அகலம் இருந்தாலும் போதும். இது அடிப்பக்கமாக வைக்கலாம். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. மேலே இருக்கிற பீஸ் மடித்து தைக்காமல் விட்டுருக்கிறதுனால நம்ம எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்காமல் கொஞ்சம் பகுதி விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த சைடில் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த பகுதி திரும்புகிற பகுதி கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு பைப்பிங் பண்ணுங்கள். பைப்பிங் நல்லா மெல்லிஸாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ இதில் பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சைடு கட் பண்ணி விட்டுருக்கிறது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ இந்த கிளாத்தும் அதே மாதிரி 2ஆக மடித்து அடையாளப்படுத்தி விட்டுறலாம்.
இப்போ அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதி ரெண்டும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சு அந்த சைடில் ஒரு தையல் தைச்சிட்டு நம்ம நெக்கு பகுதியில் தைக்கும்போது கிளாத்தும் விலகி வராது, அளவுகளும் 2 சைடும் ஷோல்டர் அளவும் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். இப்போ கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தைச்சதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடில் தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். இந்த கார்னர் பகுதியில் ஒரு நீடியில் நூல் கோர்த்து முடிச்சு போட்டுட்டு அப்படியே அந்த சைடில் மேலே இருக்கிற அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு உள் பக்கமாக அப்படி விட்டு நம்ம திருப்பி எடுத்தோம் அப்படின்னாலும் இந்த கார்னர் பகுதி நல்லா ஈஸியாக திரும்பி கொடுக்கும். இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வெளிப்பக்கமாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரியும் நீங்கள் திருப்பி எடுக்கலாம். அப்புறம் சைடில் உள்ள பீஸ் எல்லாமே திருப்பி விட்டுட்டு நெக்கு பகுதியில் அதோட எட்ஜில் தச்சு விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் பைப்பிங்கில் தையல் படாமல் பைப்பிங்க்கு உள் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். தைச்சி முடித்தாச்சு. இப்போ இது கிராஸ் பீஸ், ஒன் சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ் நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக. இப்போ இது ஏற்கனவே நம்ம நெக்கு பகுதி தைச்சி திருப்பி தைச்சிருக்கிறதுனால கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி நெக்கு பகுதியில் எட்ஜில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இது அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். இப்போ இதுக்கு நமக்கு அந்த நெக்கு பகுதியில் சென்டரில் நம்ம கட் பண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை. பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இந்த கோவி பீஸுக்கும் கேன்வாஸுக்கும் எட்ஜில் அப்படியே தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது பைப்பிங் பண்ணலாம். மேலே கொஞ்சம் கிராஸ் பீஸ் தெரிகிற மாதிரி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. எப்போவுமே இந்த மாதிரி உள்ள பீஸு அப்புறம் பைப்பிங் பண்ணுறது எல்லாமே நம்ம மடித்து தைச்சிருந்தோம் அப்படின்னா எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பகுதி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. முடிக்கும்போது நம்ம ஆரம்பித்த பகுதியை அந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே ஜாயிண்ட் ஆக்கிருங்க. அப்போ திருப்பி பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ இதை அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இது கிராஸ் பீஸ் ரெண்டாக மடித்து ஒரு 1/4 இன்ச் அளவு தையல் விடுற மாதிரி அப்படியே தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் ஒன்று போல் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் உள்பக்கம் ஒரு கோவி டிசைன் நம்ம வரைஞ்சி விடலாம். வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்ச லைனில் அப்படியே நம்ம இப்போ தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பீஸை வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். மேலேருந்து அப்படியே வச்சு நூல் இலைகள்லாம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இந்த லைனில் அப்படியே தைச்சி விட்டுருங்க. முடிக்கும்போது ஆரம்பித்த பகுதியை அந்த பக்கமாக வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ அதை திருப்பி அப்படியே மடித்து தைங்க. அந்த நூல் இலைகள்லாம் உள்பக்கமாக போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பைப்பிங் பண்ணி இந்த கம்பி போட்டு பைப்பிங் பண்ணிவிட்டு கூட அதுக்கு மேலே இந்த மாதிரி கோவி டிசைனாக நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்துடும். தைச்சி முடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சைடில் கொஞ்சம் பகுதி தைக்காமல் விட்டுருக்குறேன். வெளிப்பக்கம் இந்த ஜாயிண்ட் ஆக்கும்போது அதுக்கு உள் பக்கமாக இது அப்படியே விட்டு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு மேலே கொஞ்சம் பகுதி தைக்காமல் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியிலையும் தைச்சி விட்டுறலாம். இப்போ இது கிராஸ் பீஸ் ரெண்டாக மடித்து இப்போ இது 1/4 இன்ச் அளவு பைப்பிங் இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கி தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் கம்பி போட்டு பைப்பிங் பண்ணலாம். கொஞ்சம் பகுதிக்கு மேலே இருந்து அந்த கம்பியை உள்பக்கமாக விடுங்க. இந்த கிளாத்தோடு மாட்டிட்டு இன்னொரு சைடு வந்துடும். அந்த மடங்கி இருக்கிறத அப்படியே நிமித்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எண்டுலேயும் இந்த பைப்பிங் நல்லா வெளிப்பக்கமாக அந்த மாதிரி வந்துடும். எல்லாமே பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ மேலேருந்து நெக்கு பகுதியில் 7.5 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். 2 சைட்லேயும் அதே மாதிரி அடையாளப்படுத்திடலாம்.
இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பைப்பிங், அது வந்து இந்த நெக்கு பகுதியிலேருந்து இப்படி கிராஸில் வைக்கும்போது சைடில் எந்த பகுதி வருதோ அந்த பகுதி, அதுக்கு தான் அதில் 7.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். உங்கள் நெக்கோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடையாளப்படுத்துங்க. கொஞ்சம் பகுதி விட்டு விட்டு அடுத்தடுத்து இந்த பைப்பிங் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி அடுத்தடுத்து ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ ஒரு சைடு ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் அப்படியே அந்த தையல் இன்னொரு சைடில் அந்த பைப்பிங் அப்படியே உள்பக்கமாக விட்டுட்டு இன்னொரு சைடும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ இது கிராஸ் பீஸில் இந்த பைப்பிங் பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு தைக்கும்போது பார்த்தா கொஞ்சம் அப்படி லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம போடும்போது முதுகு பாகம் நல்லா இழுத்து கொடுக்கும்போது நல்லா டைட்டாக அந்த பைப்பிங் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது வந்து கிராஸ் பீஸில் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். நேர் பீஸ் அப்படின்னா இழுத்து கொடுக்காது, இந்த மாதிரி இருக்கும். 2 பக்கமே அதே மாதிரி தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் இதில் 1 ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் தைச்சிக்கும்போது இந்த பகுதியில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா பைப்பிங் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 விதமாக பீட்ஸ் எடுத்துருக்கிறேன், மீடியம் சைஸ் அப்புறம் சின்ன சைஸ் பீட்ஸ். இப்போ இதில் 2 பீட்ஸ் கோர்க்கலாம். கோர்த்ததுக்கப்புறம் 2க்கும் இடைப்பட்ட பகுதியில் கீழே இருந்து மேலே ஒரு தையல் மாதிரி தைச்சிருங்க. நல்லா அதோட ஜாயிண்ட் ஆகிரும் பாருங்கள், லூஸ் விழாமல் இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் இடைவெளி விட்டு 2 பீட்ஸ் எடுக்கலாம். நெக்கு பகுதி ஃபுல்லாக அதே மாதிரி தைச்சி விட்டதுக்கப்புறம் அந்த கோவி டிசைனுக்கும் பீட்ஸ் வச்சு தைச்சி முடிக்கணும். கரெக்டாக பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிருங்க. இப்போ இதில் பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த கோபி டிசைனுக்கும் பீட்ஸ் வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ இது ஈஸியான முறையில் தைக்கிற ஒரு பீட்ஸ் டிசைன் தான். பார்க்கும்போது அந்த சாரீக்கு இது பொருந்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து குயிக்காக பண்ணி முடிக்கிற மாதிரி உள்ள டிசைன் தான். இது வந்து பார்ட்டிக்கெலாம் கட்டுற மாதிரி ஒரு ஃபேன்சியான ப்ளவுஸ் டிசைன். இது எல்லோரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இந்த மாடல் பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.